நடந்துட்டு இருக்கு அத்தை? எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அது அத்தனையும் நடந்துகிட்டு இருக்கு. எதை சொல்ற நாகு? சக்திக்கு நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அத்தை, அந்த சஞ்சய்க்கு மாப்பிள்ள போன் பண்ணது, அவனை ரூம் எடுத்து தங்க வச்சது, அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது, எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அவன் சக்தி கிட்ட சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்ப சக்தி ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கா? இப்போதைக்கு சக்திக்கு வேண்டியதெல்லாம் அந்த சஞ்சயை குணப்படுத்தணும். அதனாலதான் அவன் அந்த கேஸையே வாபஸ் வாங்கியிருக்கான். ஆனா அவன் நம்ம மாப்பிள்ளைய விடுறதா இல்லைங்க. எது என்ன மட்டும் விடுறதா இல்லையா? அப்ப நீங்க மாமாவெல்லாம்? அத்தை, நீங்க சொல்றத கேட்டா எனக்கு அடி வயிறெல்லாம் கலக்குது அத்தை. மாப்பிள்ள, நான் சொல்ல வர்றத முழுசா கேளுங்க. பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான். அப்பா, நீ என்ன நாகு சொல்ற? ஆமாங்க, சக்தியோட சந்தேகமே மாப்பிள்ளை இது எல்லாத்தையும் அவரா செஞ்சாரா இல்ல நாம சொல்லி கொடுத்து அவர் செஞ்சாராங்கிறது தான். இத கண்டுபிடிக்கிறது தான் அவளுடைய நோக்கமாவே இருக்கு. அது எப்படி நாகு உனக்கு தெரியும்? சக்தி அவ அம்மா அப்பா கிட்ட ரூம்ல பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அடுத்து அவ என்ன செய்ய போறதா திட்டமா? அதத்தான் செந்தில் ராஜாவும் அவகிட்ட கேட்டான். அத பத்தி இப்ப பேச வேண்டாம்னு சொல்லிட்டா. மொத்தத்துல அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க தங்கி இருக்கா. ஏத்த, இதுக்கு மேலேயும் உங்க தம்பி குடும்ப சொத்தையெல்லாம் நமக்கு எழுதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு நான் முட்டாள் இல்ல மாப்பிள. சக்தி எப்படி நாம நம்புற மாதிரி அவ நடிச்சுக்கிட்டு இருக்காளோ, நாமளும் அவ நம்புற மாதிரி நடிக்கணும். பாப்போம் இந்த ஆட்டத்துல யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அர்கானி, இங்க வா. ஐயோ, இவன் வேற கூப்பிடுறானே. என்ன சொல்ல போறானோ, என்ன ஆக போதோ தெரியலையே. என்னங்க? உட்கார் உட்கார். ஐயோ, பரவாயில்லைங்க. உட்காருன்னு சொல்றேன்ல. எங்க வெளியில போயிட்டு வரியா? ஆமாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க. அர்கானி, இல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். எதுக்கு? அது அன்னைக்கு டென்ஷன்ல நான் உன்னை போன்னு ஹாஷா திட்டினேன்ல, அதுக்கு தான். ஓ, அதுக்கு தானா? இப்ப எதுக்கு நிக்கிற? உட்கார். ஐயோ, அத நான் அப்பவே மறந்துட்டேங்க. இல்ல அர்கானி, இருந்தாலும் என் மனசுல அது ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு, அதான். ஏங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. என்ன ஏதோ கேட்க வந்தல? இல்லங்க, ஒண்ணும் இல்லங்க. இல்ல, நீ ஏதோ கேட்க வந்த, அப்புறம் நடுவில் நிறுத்திட்ட. வேணாங்க, நான் ஏதாவது கேட்க போய் அப்புறம் நீங்க டென்ஷன் ஆவீங்க. எதுக்குங்க வம்பு? அர்கானி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னன்னு கேளு. ஐயோ, பாத்தீங்களா டென்ஷன் ஆவறீங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, என்னன்னு சொல்லு. நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நல்லா தான் பேசுறீங்க, அப்புறம் எங்க திடீர்னு டென்ஷன் ஆவறீங்க? ஓ, அதுவா? அதான், அது அப்படிதான். என்ன சஞ்சய், அர்கானி என்ன சொல்றா? இல்ல ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருந்தோம். இல்ல அர்கானி? ஆமாக்கா. துர்பாண்டி, வாங்க. என்ன போயிட்டு இருக்கீங்க? வாங்க. அக்கா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி. துர்பாண்டி, உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு சக்தி.
சேல்ஸ்லாம் முடிஞ்சுதா? சேல்ஸ் என்ன இருக்கு, அதை சுரளி பாத்துக்குவா. நான் கலெக்ஷனை முடிச்சிட்டு வந்துட்டேன். துரப்பாண்டி, நீங்க இந்த வாட்டர் கேன் பிசினஸ் தானே பண்றீங்க? ஆமா. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன துரப்பாண்டி சொல்றீங்க? அது எப்படி நல்லா போகும்? சக்தி, காலையில இருந்து கடை கடையா ஏறி அலையணும். எவனாவது ஒரு கடைக்காரன் ஆர்டரே கொடுப்பான். அவனுக்கு நம்ம பொருளையும் கொடுத்துட்டு கலெக்ஷனுக்காக அவன் கடை வாசல்ல போய் நிக்கணும். அதுக்கு அவன் இப்ப வா அப்ப வான்னு அலைய விடுவான். ச்சே, என்ன பொழப்புப்பா இந்த பொழப்பு. சஞ்சய், அவர்தான் நல்லா போகுதுன்னு சொல்றாரு இல்ல, அப்புறம் ஏன் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க? இல்ல சக்தி, இந்த பிசினஸ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இந்த பிசினஸ். இப்ப சேல்ஸ் பண்றது பெரிய விஷயம். இதுல ப்ராஃபிட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீறி போனா ஒரு கேனுக்கு 2 ரூபா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன துரப்பாண்டி, நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்ல இல்ல, அதை விட அதிகமான ப்ராஃபிட்டே கிடைக்குது. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஹெவி காம்படிஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக தான் ஒரு வாட்டர் பிளான்ட்டே சொந்தமா ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். என்னது, சொந்தமா வாட்டர் பிளான் போடுறீங்களா? சக்தி, this is a big joke. சொந்தமா ஆரம்பிக்க போறீங்களா? சாரி தர்பாண்டி. இத பாரு சக்தி, சக்தி இப்ப ஒரு டீலர்ஷிப் எடுத்து பண்றாரு. அதாவது பரவாயில்ல, ஒரே ஒரு லேபர் ஒரே ஒரு வண்டின்னு ஒரு லிமிட்ல இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலாம். முடியலனா லேபர் நிறுத்திட்டு இவரே சப்ளை பண்ணலாம். ஆனா வாட்டர் பிளான்ட் போட்டா அதுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு லேபர்ஸ் வேணும். பிராண்டட் கம்பெனியை ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. இதுல புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு மார்க்கெட்டிங் பண்றதா? சக்தி, இதெல்லாம் ஆகிற விஷயமா? துரப்பாண்டி, சாரி துரப்பாண்டி, உங்களை டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க. இத பாருங்க, எது இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிச்சு பண்ணணும். அதனாலதான் சொல்றேன். சஞ்சய், சக்தி அவரு இல்ல சஞ்சய் ப்ளீஸ். இன்வெஸ்ட் பண்றேன்னு. சஞ்சய் வேண்டாம். சாரி சாரி. வந்ததுல இருந்து பிசினஸ் பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. சாரி சக்தி. போர் அடிக்குது. வேற ஏதாவது பேசுங்க ப்ளீஸ். சாரி துரப்பாண்டி, நான் வந்து என்ன அக்கா, காஃபி சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க துரப்பாண்டி. எனக்கு சாரி சக்தி. அக்கா இந்தாங்க அக்கா. ஏய் சக்தி, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சக்தி, ஒதுக்கிற காஃபி சக்தி. எனக்கு ஒண்ணும் ஆல, எனக்கு ஒண்ணும் ஆல, எனக்கு ஒண்ணும் ஆல, எனக்கு ஒண்ணும் ஆல. சரி, சாரி சக்தி. சக்தி, டாக்டர் ஏதாவது பார்க்கணுமான்னு பாரு. ஐயோ சஞ்சய், I'm all right. I'm all right. சாரி சக்தி. சஞ்சய் ப்ளீஸ் கண்ட்ரோல் yourself. அர்கானி, ஐம் சாரி. சக்தி, உனக்கு ஏதாவது, உனக்கு என்னாச்சுன்னு பாரு. நீ ஒண்ணும் ஆல, எனக்கு ஒண்ணும் ஆல, ஒண்ணும் ஆல. சத்தியமா எனக்கு ஒண்ணும் ஆல. சரி சரி. பூரு, will you just control yourself? Relax. Please, உங்க ரூம் கொஞ்சம் போங்க. சக்தி, பாத்துக்கோ சக்தி. சக்தி, நான் என் ரூம்ல தான் இருப்பேன் சக்தி. ஓகே. அர்க்கானே, உனக்கு ஒன்றும் ஆலியம்மா? இல்லக்கா, ஒன்றும் ஆகல. சாரி அர்க்கானே. பரவாயில்லக்கா. அக்கா, நீங்க எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பயப்படாத என்ன.
தேனே தேனே யார் வந்திருக்காங்க பாரு, சீக்கிரமா வா வா வா. மாமா வாங்க மாமா, வாங்க வாங்க. என்ன மாமா இப்படி திடீர்னு? வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க அத்தை, உள்ள வாங்க. அம்மா உட்காருங்க. எப்படி இருக்கீங்கப்பா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. வாங்கம்மா உட்காருங்கம்மா. எப்படி இருக்கக்கா? நல்லா இருக்கேன். உட்காருங்க அத்தை. சரி சரி, நீ குடிக்கிற தண்ணி எடுத்து வா. இதை எடுத்துட்டு வரேங்க. அப்புறம் மாமா திடீர்னு வந்திருக்கீங்க, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. மாமா உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி. என்னப்பா சுகந்தி பிள்ளைங்க எல்லாம் எங்க? சுகந்தி கோயிலுக்கு போயிருக்கா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எடுத்துக்கங்க. இந்த என்னப்பா ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ராத்திரி தான் திடீர்னு முடிவு பண்ணோம். அந்நேரத்தில் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண வேண்டாம், காலையில் சொல்லலாம்னு இருந்தோம். சரி, காலையில் புறப்படையில் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன், லைனே கிடைக்கல, நெட்வொர்க்கு பிஸின்னு வந்துச்சு. அதான் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தலாம்னு தான் புறப்பட்டு வந்தோம். ஆமா மாமா, எங்களுக்கு இங்க நெட்வொர்க் பிஸியா தான் இருந்தது. காலைல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், சிக்னலே கிடைக்கல. இப்பதான் ஒரு 1/2 மணி நேரத்துல சிக்னலே கிளியர் ஆயிடுச்சு. ஆமாம், எங்கே சம்மந்தியை காணோம்? அப்பாங்களா அம்மாவையும் உத்தராவை கூட்டிட்டு வர்றதுக்காக ஊட்டிக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு எப்படி 2-3 நாள் ஆயிடும் மாமா. அப்படியா? வர 2-3 நாள் ஆகுமா? நாங்கள் வீட்டில் இருப்பாருன்னு நினச்சி வந்தோம். என்ன விஷயம் மாமா? அது வந்து மாப்பிள்ள, தேனுக்கு சீமந்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு போலான்னு வந்தோம். நீங்க வந்திருக்கிறத பார்த்தா சீமந்தமே பண்ண வந்த மாதிரி தெரியுது. அது இல்லைங்க தம்பி, ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணுக்கு பிடிச்ச சாப்பாடு, ஸ்வீட்ஸ், பழங்க எல்லாத்தையும் படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு பொண்ணை சாப்பிட வைப்போம். இதை ஒரு சடங்காவே நாங்க செய்வோம். அதுக்கப்புறம் தான் சீமந்தத்துக்கு நாள் குறிப்போம். இத பூச்சூடன்னு சொல்லுவாங்க. இது எங்க ஊர் வழக்கம். அம்மா, அத்தை மாமா ஊர்ல இல்லாத நேரம் அவங்க கிட்ட கேட்காம செய்யறது அவ்வளவு முறையா இருக்காதுமா. மாமா நான் ஒன்னு செய்யறேனே, அப்பாவை ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. அண்ணா நீங்க இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஃபோன் பண்றேன். சரிடா. தேனு, இவங்க எல்லாருக்கும் காஃபி கொண்டா போ. இதை எடுத்துட்டு வரேன், வாடி. டேய், இன்னைக்கு தான் சிக்னல் ப்ராப்ளமா இருக்குல்ல, வெளில போய் ட்ரை பண்ணடா. சரிண்ணே. அப்புறம் மாமா, ஊர்ல என்ன விசேஷம்? எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ள, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாங்களே, இப்போ எப்படி இருக்காங்க? உன்னை விட இப்ப பரவாயில்ல மாமா, கொஞ்சம் தேவையில்ல. அது இல்லாம ஊட்டில நல்ல கிளைமேட், இப்ப அவங்களுக்கு பரவாயில்ல. காஃபி எடுத்துக்கங்க. குடு, எடுத்துங்க அத்தை. இந்தடா. ஏண்டா போன் பேசிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? அண்ணே எங்கேயுமே சிக்னல் கிடைக்கலண்ணே, அதனால தெருமுனைக்கு போக வேண்டியதாயிடுச்சு. என்ன தம்பி, அப்பாட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன் அத்தை. அப்பா உங்க வழக்கப்படி என்ன சடங்கு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே பண்ண சொல்லிட்டாரு. தம்பி, அப்பா வர வரைக்கும் உங்களை எங்கேயே தங்க சொல்லிருக்காரு. வந்ததும் மத்த விஷயங்களை பேசிக்கலாம்னு சொன்னாரு. அதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனா நாங்க இங்க 2-3 நாள் தங்குறது கொஞ்சம் சிரமம். மாமா என்ன மாமா, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒரு 2 நாள் தங்கறதுல என்ன சிரமம் சொல்லுங்க? அதுக்கு மாப்பிள்ள, மாமா சொல்லிட்டாலும் அவர் இல்லாத நேரத்துல எனக்கு என்னமோ இது சரியா படலப்பா. அதுக்கு இல்லம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு பண்ணா நல்லதுன்னு பெரியவங்க சொன்னாங்க, அதான். தேனு, அதான் மாமா சொல்லிட்டாருல, எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்துட்டேன்னு. வேணான்னு எல்லாத்தையும் திருப்பி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா அது மரியாதையா இருக்கும்? இல்லங்க தேனு, அதான் அப்பாவே சொல்லிட்டாருல நல்லபடியா முடிக்க சொல்லி, அப்புறம் ஏன் கவலைப்படுற? அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சுகந்தியும் வந்துருவா, எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா நடத்துங்க. சரிங்க மாப்பிள்ள.
ஸ்ரீராம் பேக் எடுத்து நான் எடுத்துட்டு வரேன். தம்பி எதுக்கு நீங்க எடுத்து கொடுங்க மாமா, நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, வாங்க அத்தை. எடுத்துக்க எடுத்துக்க. என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? வாங்க சொல்றேன். எங்க இழுத்துட்டு வாங்க. போற? என்ன தேனு? இருங்க. என்னாச்சு? இப்ப எதுக்கு கதவு சாத்துற? என்னங்க நான் வேணாங்கிற நீங்க என்னடானா அதை புரிஞ்சுக்காம பூச்சுடலுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டீங்க. என்ன தேனு, நல்ல விஷயம் தானே, இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? என்னங்க நீங்க, இதுல எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா? என்ன சிக்கலு? சடங்குன்னு சொல்றாங்களே, அதுல என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? என்ன செய்வாங்கன்னு தெரியாது. பூஜையில என்ன உட்கார வச்சு நலங்கு செய்வாங்க. அப்படி உட்கார வைக்கும் போது எங்க வீட்டுல போட்டு விட்ட நகை எல்லாத்தையும் நான் போட்டுட்டு உட்காரணும். இப்போ நம்ம கிட்ட என்ன நகை இருக்கு நான் போட்டுட்டு உட்கார்றதுக்கு? ஆமா இல்ல, இது நான் யோசிக்கவே இல்லை தேனு. அதுக்காதான் நான் எதையாவது சொல்லி தட்டி கழிக்கலான்னு பார்த்தா நீங்க விடாப்பிடியா ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டீங்க. என்னங்க இப்ப நான் எதை போட்டுட்டு போய் அங்க உட்கார்றது? நகைங்கெல்லாம் எங்கன்னு அம்மா கேட்டா நான் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? எல்லாத்தையும் என் புருஷன் வாங்கி அடமானம் வச்சுட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு மரியாதையா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்றது தேனு? என்ன கேட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னையும் கூப்பிட்டுருவாங்க. அதுக்குள்ள நானும் ரெடி ஆகணும். ஐயோ, நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க. நான் போறேன். அண்ணா, என்னடா? இந்தாங்கண்ணா சுகந்தியோட நகைங்க. அன்னிக்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லுங்க. என்ன பாக்குற? உங்களை அண்ணி அவசரமா உள்ள கூட்டு வரும்போதே நானும் பின்னாடியே வந்தேன். நீங்க பேசுறதெல்லாம் கவனிச்சேன். உங்க பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுச்சு. அதான் சுகந்தியோட நகைகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத அன்னிக்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லுங்கண்ணா. இல்ல வேணாடா, சுகந்தி ஏதாவது பிரச்சனை பண்ண போறா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல இத அன்னிக்கிட்ட கொடுத்து போட்டுக்க சொல்லுங்க. சுகந்தி கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் என்னடா பண்றது? அந்த ராஜதுரை மொத்த பணத்தையும் கோர்ட்ல கட்டி ரிலீஸ் ஆயிட்டான். கோர்ட்ல இருந்து அந்த பணம் இன்னும் வரவே இல்லை. ஒருவேளை அந்த பணமாவது வந்திருந்தா இவன் நகை எல்லாத்தையும் மூட்டி கொடுத்திருப்பேன். இப்படி எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. ஐயோ அண்ணா, விடுங்கண்ணா. அதெல்லாம் பேசுற நேரமா இது? அண்ணா போங்க, போய் ஆக வேண்டியதை பாருங்க. இந்தாங்க அண்ணா, வாங்கிக்கோங்கண்ணா. தேனு,
என்னங்க? இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிடு. யாரோட நகைங்க இதெல்லாம்? இது சுகுந்தியோட நகை தான். அவளா கொடுத்தா? இல்ல, அவ இன்னும் வரல. தம்பி தான் கொடுத்தான். ஐயோ வேணாங்க, அவ வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, அப்புறம் அசிங்கமாயிடும். பேசாம அவ வரத்துக்குள்ள இந்த நகையெல்லாம் கொண்டு போய் உங்க தம்பி கிட்ட கொடுத்துருங்க. இது பார், முத்து அவகிட்ட பேசிப்பா. இப்போதைக்கு நமக்கு வேற வழி தெரியலம்மா. அப்பா வீட்டுல இருந்தா கூட அம்மாவோட நகையெல்லாம் வாங்கியிருக்கலாம். அவரும் வீட்டுல இல்லாத நேரம். இத பாரு, புரிஞ்சுக்கத்தேன்னு இது வாங்கிக்கோ. வேணுமுன்னா சுகந்தி கிட்ட நான் பேசி சமாளிக்கிறேன். எனக்கு என்னமோ இது சரியா படலங்க. இது பாரு தேனு, அதெல்லாம் சரியா வரும். இத பொடி, முதல்ல நீ ரெடியாவு, அவங்க வந்துட போறாங்க. சரியா? என்னங்க? நீ எதுவும் பேசாத, போ போ, சீக்கிரமா ரெடியாவு.